இன்று அதிகமானவர்கள் பணங்களை சம்பாதிக்கும் பொழுது ஹலாலா ஹராமா என்று கூட பொருட்படுத்தாமல் பணங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக என்ன நடக்கிறது? வீட்டிலே தரித்திரியம் அடிக்கிறது, வீட்டிலே முசீபத் ஏற்படுகிறது. இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை மக்களுக்கு மத்தியில் வந்தால் மறுமையினாலே எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் என் ஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான மறுமை நாளுடைய ஒரு அடையாளத்தை பற்றி சொன்னார்கள். அது என்னவென்றால், இன்று மனிதன் காசுகளை பணங்களை சம்பாதிக்கிறான். அந்த சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்கிருந்து வருகிறது என்று பொருட்படுத்தாமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். இது ஹலாலான முறையிலிருந்து வருகிறதா அல்லது ஹராமான முறையிலிருந்து வருகிறதா என்று கூட மனிதன் அறியாமல் இன்று பணங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். சிலர் என்ன செய்கிறார்கள்? ஹராமான முறையிலே இஸ்லாம் எந்த வியாபாரங்களை விலக்கி இருக்கிறதோ அந்த வியாபாரங்களை செய்து பணத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிகமான முஸ்லிம்கள் வட்டியுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள், பேங்க் லோனுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஹராம். கண்ணியமானவர்களை, இஸ்லாம் இதையெல்லாம் தெளிவாக விளக்குகிறது. இதெல்லாம் வட்டியுடன் சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் மனிதன் இதையெல்லாம் இன்று பொருட்படுத்தாமல், எனக்கு காசு கிடைத்தால் போதும், எனக்கு பணம் கிடைத்தால் போதும், என்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்கு எப்படியோ எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும் என்று ஹலால் ஹராமை பொருட்படுத்தாமல் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பணத்தின் மூலமாக குடும்பத்திற்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறான். இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் தெளிவாக சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன்னாஸி ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வர இருக்கிறது, லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால அமின் ஹலாலின் அவ் மின் ஹராமின். ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிக்கும் பொழுது இது ஹலாலான வழியிலிருந்து வருகிறதா அல்லது ஹராமான முறையிலிருந்து வழியிலிருந்து வருகிறதா என்று பொருட்படுத்த மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த காலத்தை அடைந்தால் இது மறுமையினாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டார்கள். அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று அதிகமானவர்கள் இந்த வட்டியுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிசினஸ்களை, தங்களுடைய வியாபாரத்தை பேங்குடன் சம்பந்தப்பட்டு அவர்கள் பிசினஸ் செய்கிறார்கள். பேங்கிலிருந்து லோன் எடுத்து அவர்கள் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஹலாலா ஹராமா என்று கூட பொருட்படுத்தாத அளவுக்கு இன்று சமூகத்திலே நிலை மாறி இருக்கிறது. இன்று நாம் அறியாத பல புதிய புதிய பெயர்களில் வட்டி அறிமுகமாக இருக்கிறது. இதை கூட நாங்கள் விளங்காமல் இது நல்ல ஒரு வியாபாரமாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, அது மிகப்பெரிய ஒரு வட்டியுடைய முறைதான். இதை நாங்கள் விளங்காமல் இதற்குள்ளால் நாங்கள் விழுந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அபூ தாவூதுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், லயத்தியன்ன அலன்னாஸி ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வர இருக்கிறது, லா யப்கா அஹதுன், எந்த ஒருவரும் மிகுதமாக மாட்டார், இல்லா ஆக்கிலர் ரிபா, வட்டியை உண்டாலே அன்று என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எல்லோருமே வட்டியை சாப்பிடக்கூடியவர்களாக, வட்டியிலே ஈடுபடக்கூடியவர்களாக அந்த காலத்தில் இருப்பார்கள். அவர் நேரடியாக வட்டியுடன் தொடர்பு படாவிட்டாலும் அந்த வட்டியுடைய புகையாவது ஒவ்வொரு மனிதருக்கும் பட்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, இன்று ஒவ்வொரு விடயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது உதாரணத்துக்காக வேண்டி, நாங்கள் விளங்குவதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். காரணம் என்னடா, இன்றைக்கு நாங்கள் எங்களை அறியாமலேயே எங்களை வட்டியுடன் தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதனால தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம, பிரச்சனை இல்லாம, முசீபத் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். நாங்க பாவிக்கக்கூடிய சிம் கார்டு, இதுல லோன் ஆப்ஷன் இருக்குது. அதாவது திடீர்னு எங்களோட டேட்டா முடிந்து விட்டாலோ அல்லது பணம் முடிந்து விட்டாலோ அந்த லோன் ஆப்ஷன் மூலமாக நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிறகு நாங்கள் எப்ப கார்டுக்கு, அதாவது சிம் கார்டுக்கு எப்ப நாங்கள் பணத்தை போடுவோமோ அந்த நேரத்தில் எவ்வளோ லோன் எடுத்தோமோ அந்த லோனுடைய அமௌண்ட் கட் ஆகுது. ஆனால் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, எவ்வளோ நாங்கள் எடுத்தோமோ அந்த
அமௌண்ட் கட் ஆகாது. மாற்றமாக அதைவிட ஒரு 5 ரூபாயோ அல்லது 6 ரூபாயோ அல்லது 10 ரூபாயோ ஒரு ரூபா கூடினாலும் அது வட்டி தான் கண்ணியமானவர்களே. இப்படி எக்ஸ்ட்ரா பணத்தை அவர்கள் வெட்டி கொள்கிறார்கள். இது எங்களை அறியாமல் எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு எளிய வட்டி கண்ணியமானவர்களே. அபூதாவுதுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டிக்கு 70 வாசல்கள் இருக்கிறது. ஐஸருஹா, அந்த 70 வாசல்களில் மிகவும் லேசான வாசலுடைய பயங்கரம் எப்படியாப்பட்ட தெரியுமா? தன்னுடைய தாயுடன் 70 தடவை, இன்னொரு ரிவாயத்தில் 40 தடவை விபச்சாரம் செய்வதை விட பயங்கரமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். குர்ஆன்ல சூரா பக்ராவுல வட்டியுடைய பயங்கரத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், யார் உலகத்தில் வட்டியுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்களோ இவர் மறுமை நாளில் பேய் அடித்தால் எப்படி அவர் இருப்பாரோ இந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடன் யுத்த பிரகடனம் செய்வதற்கு இவர் தயாராகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியுடன் தொடர்பு பட்ட 10 பேரை சபித்தார்கள். வட்டியை எடுப்பவர், வட்டிக்கு கொடுப்பவர், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர், இப்படி 10 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பயங்கரம் கண்ணியமானவர்களே. இன்று நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த முறை, நாங்கள் எங்கிருந்து சம்பாதிக்கிறோம், அது மட்டுமல்லாமல் சம்பாத்தியத்திலே வியாபாரத்திலே மோசடிகளையும் நாங்கள் செய்கிறோம். மோசடி என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல். பைஉல் கரர் என்று இஸ்லாம் தனியாக மோசடி வியாபாரத்துடைய பயங்கரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது எப்படி சகோதரர்களே வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படும், வாழ்க்கையிலே நிம்மதி ஏற்படும். இன்று அதிகமானவர்கள் பேங்க் லோனுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். பேங்க் லோனுடன் தொடர்பு பட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் அதை வட்டியை கட்டி கட்டி வருடம் முழுக்க அவர்கள் அதிலே ஈடுபட்டு கடைசியில் அசில கட்ட முடியாமல் தங்களுடைய வீடை இழக்கிறார்கள், வாகனத்தை இழக்கிறார்கள், காணி பூமிகளை இழந்து நடுத்தெருக்கு வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போலத்தான் கிரெடிட் கார்டு கண்ணியமானவர்களே. டெபிட் கார்டு பாவிப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் கிரெடிட் கார்டை மார்க்க அறிஞர்கள் தடை விதிக்கிறார்கள். காரணம் என்ன? அதிலும் வட்டி இருக்கிறது. கிரெடிட் கார்டு மூலமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுகிறோம். பர்ச்சேஸ் பண்ணியதற்கு பிறகு அந்த கார்டை இழுக்கும் பொழுது, ஸ்வைப் பண்ணும் பொழுது பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட் அந்த மார்க்கெட், அதாவது ஃபுட் சிட்டியாக இருந்தால் அந்த இடத்துக்கு பேங்க் மூலமாக பணத்தை போடுகிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் பேங்க்குக்கு பணம் கட்டும் பொழுது எக்ஸ்ட்ரா வட்டியை அதிகரித்து தான் அவர்கள் எங்களிடத்திலிருந்து பணத்தை வசூலிக்கிறார்கள். இப்படியெல்லாம் பலவிதத்திலே மக்கள் இன்று வட்டியுடன் அறியாமல் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஹலாலா ஹராமா என்று மனிதன் பொருட்படுத்தாமல் பணத்தை எடுப்பான், பணத்தை சம்பாதிப்பான். இந்த பணத்தை எடுத்து எங்களுடைய குடும்பத்துக்கும் நாங்கள் கொடுக்கும் பொழுது கண்ணியமானவர்களே, அது எந்த அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் உதிய பில் ஹராம், ஹராமின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு சுவர்க்கம் செல்லாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வட்டி இஸ்லாம் அதை ஹராமாக ஆக்குகிறது. ஹராமான முறையிலே நாங்கள் பணத்தை சம்பாதித்து அதன் மூலமாக நாங்கள் சாப்பாடு பொருட்களை, மற்ற விடயங்களை நாங்கள் வாங்கி உண்ணும் பொழுது கண்ணியமானவர்களை ஹராமான உணவு எங்களுடைய உடம்புக்குள்ளால் செல்கிறது. இதன் காரணமாக நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய முடிவு மோசமானதாக மாறிவிடும் கண்ணியமானவர்களே. இது மட்டுமல்லாமல் இன்று எத்தனையோ புதிய புதிய ஆப்கள் வந்திருக்கிறது. மக்கள் அதை ஒழுங்காக படிக்காமல் அதிலே இன்வால்வ் ஆகி எத்தனையோ பேர் தங்களுடைய பணத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் எங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அவர்களுக்கு இது கூடாது என்று தெளிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு அந்த பணத்துடைய ஆசை விடுதில்லை. 5 நிமிடம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணினால் பெரும் தொகை கிடைக்குது, 10 நிமிடம் யூஸ் பண்ணினால் பெரும் தொகை கிடைக்குது என்று வந்து கூறுகிறார்கள். கடைசியிலே 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்திற்கு பிறகு அந்த ஆப்பையும் காணல, அந்த ஆப்பை உருவாக்கியவரையும் காணல, இவர் போட்ட பணத்தையும் காணல. முழுமையாக மிகப்பெரிய ஒரு மோசடி கோடிக்கணக்கிலே தற்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எம்மை அறியாத விதத்திலே. இதே போலத்தான் கண்ணியமானவர்கள், நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். வியாபாரம் செய்யும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் விலைவாசி அதிகரிக்கும். விலைவாசி அதிகரிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? நடைமுறையில் உள்ள விடயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அந்த உதாரணத்துக்கு ஒரு சோப்பை எடுத்தால் அதிலே பழைய விலை 100 ரூபாயாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அதனுடைய விலைவாசி 150 ரூபாய்க்கு சென்று விட்டது என்றால்
இன்று அதிகமானவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 100 ரூபாயுடைய சோப் கடையில் இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும், அந்த 100 ரூபாயை மாக்கராலேயோ அல்லது ஸ்டிக்கராலேயோ மறைத்து விட்டு புதிய விலைக்கு கொடுக்கிறார்கள். இது பயங்கரமான தெளிவான மோசடி கண்ணியமானவர்களே. காரணம் என்ன? கொள்ளை லாபத்தை ஈட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட மோசடியான வியாபாரங்கள் இன்று மார்க்கெட்டுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் கண்ணியமானவர்களே. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு போறாங்க. மக்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் கோதுமை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேலால் பார்த்தால் காய்ந்த கோதுமைகள் அப்படி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமை மூட்டைக்குள்ளால கையை விடுகிறார்கள். அடியில பார்த்தால் எல்லாம் ஈரமாக இருக்கிறது. உடனே கேட்டார்கள், ஏன் அடியில ஈரமாக இருக்கிறது, மேலால் காய்ந்ததை வைத்திருக்கிறீர்கள்? உடனே அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு அதிகமாக மழை பெய்தது, அதனால தான் என்னுடைய கோதுமைகள் எல்லாம் ஈரமாகிவிட்டது, அதனால தான் அடியிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் அதை நீங்கள் மேலால் தானே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கண்டித்தார்கள். இப்படியாப்பட்ட மோசடி வியாபாரம் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டித்தார்கள் கண்ணியமானவர்களே. இதே போலத்தான் இன்று ஆன்லைனிலும் அதிகமான மோசடிகள் நடக்கிறது. அதிகமான சகோதர சகோதரிகள் மோசடி செய்து ஹராமான முறையிலே பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலே நியாயம் கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வுடைய பயம் ஒரு சொட்டு இல்லாமல் எப்படி இப்படி மோசடி செய்ய முடியும்? போட்டோவில் ஒரு பொருளுடைய அந்த பிக்சரை காட்டிவிட்டு அதற்கு பிறகு அந்த கஸ்டமர் பணத்தை போட்டால் உடனே என்ன செய்கிறார்கள், தரம் குறைந்த பொருளை அவர்களுக்கு டெலிவரி பண்ணுகிறார்கள். அந்த கொரியரில் வந்த பொருளை எடுத்து பார்த்தால் இவர் ஆர்டர் போட்ட பொருள் வேறு, ஆனால் வந்த பொருள் வேறு, ஆனால் திருப்பி நான் கேட்டது வேறு என்று சொன்னால் அது வந்தது தான், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அசால்ட்டாக சொல்லி தப்பிக்கக்கூடிய நழுவக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஹராம் கண்ணியமானவர்களே. ஆன்லைன் மோசடி ஒரு பயங்கரமான மோசடி. குரூப்புகள் மூலமாக எத்தனை மோசடிகள் நடக்குது. அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இப்படி ஏராளமான எத்தனையோ விடயங்களை இஸ்லாம் தடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பரிசுத்தமான முறையில் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.